ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்னிங் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இந்த வீக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்களுமே வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நேஹாவுக்கு வந்துட்டு தேர்ஸ்டே ஃப்ரைடே வந்து லாஸ்ட் வீக் வந்து மழைனால லீவு. அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே எல்லாம் லீவெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்து நேஹா ஸ்கூலுக்கு போகிறாங்க. நேஹா வேன் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வர வழியில் ஏலக்காய் பறிச்சிட்டு இருந்தாங்கங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கும் பார்த்திங்களாங்க, அந்த காட்டில் தான் வந்து ஏலக்காய் பறிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கீழே தான் வந்துட்டு ஏலக்காய் வந்து இருக்குமாமா. அது வந்து அவங்களுக்கு தான் அது தெரியும். நிறைய முளைச்சிருந்துச்சுங்க. ஆனால் வந்துட்டு எது வந்து ஃபுல்லாக நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் தெரியும் போல். ரெகுலராக இவங்க அதை பறிச்சுட்டு இந்த பழக்கம் இருக்கனால இவங்களுக்கு அது நல்லா தெரியுது. நல்லா வாசமாக இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஏலக்காய் போட்டால் போதும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து கடையில் நமக்கு வந்து சேர்றதை விட இங்கே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க ஏலக்காயெல்லாம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து அப்படியே இருந்துச்சுங்க எல்லாமே. ஸோ வந்து எல்லாத்தையும் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி வந்து காலையில் தோசை சுட்டு முள்ளங்கி சாம்பார் வச்சுருந்தேங்க. அப்புறம் ஸ்வீட் கார்ன் செஞ்சுருந்தேன். அப்புறம் பீட்ரூட் பொரியல் செஞ்சுருந்தேங்க. அப்புறம் ரசம் வச்சுருந்தேன். நேஹாவுக்கு வந்து பீட்ரூட் சாப்பாடு வந்து கலரி கொடுத்துட்டாங்க. ரசம் வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கும் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்துட்டேன். அப்புறம் மிச்சமெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து ஓசல் பண்ணி வச்சுட்டு வெயிலில் வந்து இந்த ஸ்வெட்ரு இதெல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தாங்க மோஸ்ட்லாக வந்து நான் வந்து காய வைக்கிறேன். அப்போவுமே வந்துட்டு துணி வந்து நல்லா காயவே மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் வெயில் அடிக்கிறனால இந்த ஸ்வெட்டர் எல்லாம் எடுத்து நான் வந்து வெயிலில் காய போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ரெகுலராக வந்து சியா சீட்ஸ் வாட்டர் வந்து டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிப்பேங்க. சுடு தண்ணியை வந்து சியா சீட்ஸ்குள்ளே போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருவேன். அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி நான் என்ன எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிறேன்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்னையும் உள்ளே போட்டுக்கிட்டேங்க கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கட்டும்ன்ட்டு. அது கூட வந்துட்டு ராகி மாவும் அப்புறம் உப்பும் போட்டு ராகி ரொட்டி செஞ்சுக்க போகிறேங்க. எனக்கு இது வந்து எங்கள் அம்மா நல்லா செய்வாங்க. ஆனால் நான் வந்து சும்மா இருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து உள்ளே போட்டு செய்கிறேன். ஒரு நாள் ஆத்தென்டிக்காக எங்கள் அம்மா எப்படி செய்வாங்கன்னு நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி கையில் உருட்டினோன்னா உருட்டுற வரைக்கும் சௌரியமாக இருக்கணுங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்து இந்த சியா சீட்ஸ் வாட்டர் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அந்த காட்டில் பறிச்சிட்டு இருந்தாங்களா, அவங்க வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து நானும் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு தண்ணியை குடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு அந்த ராகி ரொட்டியும் நல்லா ஊறிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் வந்து நல்லா தட்டி விடணும். பக்கத்தில் வந்து கொஞ்சம் தண்ணி வச்சுக்கணுங்க. நம்ம தண்ணியில் கை நினச்சி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கணுங்க. இங்கே பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு. நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். அப்புறமா வந்துட்டு சாம்பாரும் கொஞ்சம் பீட்ரூட் பொரியலும் போட்டு என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். டாட்டா, பை பை, see you.